Hello everyone, welcome back to Amma and Daughter channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு 3/4 கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க, 3 வெங்காயம், 2 தக்காளி, தேவையான அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு புதினா, 6 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 12 கேஷ்யூநட். இது ரெண்டையும் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்து அரைக்க வேண்டிய மசாலா என்னென்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், 2 இன்ச்சுக்கு பட்டை, 7 கிராம்பு, 7 ஏலக்காய், அது கூட ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி. இதில் எண்ணெயில் வதக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னா 2 இன்ச்சு பட்டை, 9 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை, அது கூட கொஞ்சம் கல்பாசி இலை. முதல்ல வறுத்தரைக்க வேண்டிய ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து ஒரு கடாயில் ஆட் பண்ணி வறுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு முதல்ல எண்ணெயில் வறுக்க வேண்டிய ஸ்பைசஸ் எல்லாம் உள்ளே ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், அது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது அடுத்தாப்பில் நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், புதினா இலை, கொத்தமல்லி இலை 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ண உடனே லிட் க்ளோஸ் பண்ணி இந்த மட்டனை ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண விடுங்க. நீங்கள் விசில் போட வேண்டாம், ஜஸ்ட் லோ ஃப்ளேமில் குக் பண்ண விடுங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் லிட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ மட்டன்லேருந்து நல்ல தண்ணி ஸ்குவீஸ் அவுட் ஆகி வந்திருக்கும். அந்த நேரத்தில் முதல்ல அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை இதுக்கு மேலே ஆட் பண்ணி திருப்பியும் லிட் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க.
தயிர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 5 to 6 கப் தண்ணி கொதிக்க வச்சு இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது விசில் போட போகிறோம். ஸோ ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை குக்காக விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் அண்ட் கேஷ்யூ நட்ஸ் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த அரிசியை 1 மணி நேரம் முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கிறேன். அந்த அரிசியை இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா குக்கர் அப்படியே மூடி வச்சு இதை அப்படியே லோ ஃப்ளேமில் குக்காக விடுங்க. இதில் விசில் போட வேண்டாம். ஸ்லோவாக தண்ணி ரெடியூஸ் ஆகி வரட்டும். ஸ்டவ்வில் இப்போது தோசை தவாவை வச்சு இந்த குக்கரை அதுக்கு மேலே வைக்க போகிறோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு அரிசி இந்த ஒரு ஸ்டேஜ் ரீச் ஆகிருக்கும். மிக்ஸ் பண்ணி பார்க்குறப்போ தண்ணியெல்லாம் ரெடியூஸ் ஆகி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொத்தமல்லி இலை மேலே ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. குக்கரில் நம்ம விசில் போட போகிறதில்ல, ஜஸ்ட் தவா மேலே வச்சு அது ஒரு 10 மினிட்ஸுக்கு விசில் போடாமல் குக் பண்ணி எடுக்க போகிறோம். டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் மட்டன் பிரியாணி ரெடி. இந்த மெத்தடில் நீங்கள் மட்டன் பிரியாணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காமல் வரும். அதே மாதிரி பிரியாணி குழஞ்சி போகாது, நல்ல உதிரியாக நல்லா குக் ஆகி வந்திருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பபாய் ஃப்ரம் அம்மா அண்ட் டாட்டர்.